ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபல பெண் தாதா அஞ்சலை கைது செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட அஞ்சலை பணம் விநியோகம் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கந்துவட்டி தொழில் செய்து வந்த அஞ்சலை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் பி பிரிவு குற்றவாளியாக இருந்துள்ளார். இவர் மீது கொலை, கந்துவட்டி, கஞ்சா விற்பனை, மிரட்டல் என மொத்தம் 10 வழக்குகள் உள்ளன. கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் காதலியான அஞ்சலை சுரேஷின் கொலைக்கு பழி தீர்க்க ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஓட்டேரியில் பதுங்கியிருந்த அஞ்சலையை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அஞ்சலை கருதப்படும் நிலையில் மலர்கொடியை தொடர்ந்து மற்றொரு பெண் தாதா அஞ்சலையும் தற்போது சிக்கியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் என தெரிய வந்துள்ளது. 4 கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சம்போ செந்தில் கடந்த 6 ஆண்டுகளாக கைதாகாமல் உள்ளார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் சம்போ செந்தில் நேபாளம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்போ செந்தில் திட்டமிட்டாரா என தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிறையில் உள்ள பிரபல ரவுடி ஒருவரின் சென்னை வருகை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சந்தேகிக்கப்படும் சிறையில் உள்ள வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி ஒருவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னைக்கு மாதம் ஒரு முறை வந்து செல்வார் என கூறப்படுகிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த 1 மாதத்திற்கு முன்பு மட்டும் 3 முறை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார். எனவே அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மருத்துவமனையில் திட்டம் தீட்டி கொடுத்தாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பதவியை ஏற்க ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நேரில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திச் சென்றார். இதையடுத்து கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பை ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி ஏற்க வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் வேண்டுகோள் வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு பொற்குடி மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதுள்ள சூழலில் கட்சி பதவியை ஏற்க விரும்பவில்லை என்று பொற்குடி கூறிவிட்டதாகவும் மாநில தலைவர் பதவிக்கு கட்சி நிர்வாகிகள் 20 பெயர்களை பரிந்துரைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி இறுதி முடிவை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி விரைவில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக 16வது நாளில் கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்புடைய குற்றவாளிகளை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். கொலையில் தொடர்புடையதாக மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட 16வது நாள் காரியத்திற்குள் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொலைக்கு காரணமானவர்களை பழித்தீர்க்க வேண்டும் என்று சபதம் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை 16ஆம் நாள் காரியம் அனுசரிக்கப்படும் நிலையில் கொலைக்கு காரணமானோருக்கு நெருக்கமானவர்கள் யாராவது கொல்லப்படலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆற்காடு சுரேஷ் குடும்பத்தினர் மற்றும் அவரது தம்பி பொன்னைபாலு குடும்பத்தினர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் அவதூறு செய்யும் அரசியல் அற்பர்களின் பேரணியில் விசிக தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் சனிக்கிழமை நினைவேந்தல் பேரணி நடைபெறுகிறது. இந்நிலையில் விசிக தொண்டர்களுக்கு திருமாவளவன் விடுத்துள்ள செய்தியில் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை தொடர்பான எந்த பேரணியிலும் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். கூலியை வாங்கிக் கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது. திமுகவுடன் நம்மையும் சேர்த்து வம்புக்கு இழுத்து சிலர் விமர்சனம் செய்வதாகவும் திருமாவளவன் காட்டமாக கூறியுள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து பட்டியலின தலைவர்களுக்கும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்தார். எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள். எனக்கு ஏற்கனவே த்ரெட்டிங் இருக்குது, ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம்.
அவங்களுக்கும் தெரியும், உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க, ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னா அவங்க தான் சொல்லணும், உளவுத்துறை தான் சொல்லணும், எனக்கு தெரியல. வேலையின்மையாலும் கஞ்சா புழக்கத்தாலும் தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் அதிகரித்து விட்டதாக கூறிய ஜான் பாண்டியன் சில காவல்துறை அதிகாரிகளையும் அரசு கண்காணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்துவதற்கு கீழே ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதுடன் பழைய குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணித்தால் மட்டுமே குற்றங்கள் குறையும் எனவும் ஜான் பாண்டியன் கூறினார். மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மென்பொருளில் பாதிப்பு ஏற்பட்டதால் உலகம் முழுவதும் பல்வேறு சேவைகள் முடங்கியுள்ளன. மைக்ரோசாப்டின் விண்டோஸ் 10 திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. கிரவுட்ஸ்ட்ரைக் ஆன்டிவைரஸ் மென்பொருள் அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களால் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் அந்த மென்பொருள்களில் இயங்கும் கணினிகள் மற்றும் மடிக்கணினிகள் செயலிழந்தன. பலரது கணினிகளில் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் எரர் காட்டி வருவதால் பயனாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் வங்கிகள், விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் மும்பை, டெல்லி உள்ளிட்ட விமான சேவைகளில் இண்டிகோ, ஆகாசா, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட நிறுவனங்களின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இதேபோல் தொழில்நுட்பம், ஊடக மற்றும் வங்கி சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சிக்கல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் என்றும் மைக்ரோசாப்ட் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மைக்ரோசாப்ட் கோளாறால் யாருடைய தரவுகளும் திருடப்படவில்லை என மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குநர் வெங்கடரங்கன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற ஆன்டிவைரஸ் மென்பொருளை பயன்படுத்துவோருக்கு மட்டுமே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். கிரவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு ஆன்டிவைரஸ் எந்த நிறுவனங்கள்லாம் அந்த பர்டிகுலர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்றாங்களோ அவங்களோட விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல டேட்டா எதுவும் போகல, இந்த கம்ப்யூட்டர்லாம் ஆன் ஆக மாட்டேங்குது. அதுதான் இப்போ இஷ்யூ. ஸோ பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மைக்ரோசாப்ட் விண்டோஸில் நேரடியான பாதிப்புகள் எதுவும் இல்லை எனவும் வெங்கடரங்கன் விளக்கம் அளித்தார். விண்டோஸ்லயே ப்ராப்ளம் இது வரைக்கும் நியூஸ் காலையிலேருந்து வரல. அதனால ரஷ்யாவில் இல்லை அப்படின்னா அவங்க கிரவுட் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்படல. இன்னைக்கு இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸும் பாதிக்கப்படல. யார் யாரெல்லாம் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கணினிகள் மட்டும்தான் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டதா செய்திகள் வருகிறது. இதுகுறித்து விண்டோஸ் பயனாளர்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் வெங்கடரங்கன் குறிப்பிட்டார். விண்டோஸ் பயனர்களின் கணினிகளில் ப்ளூ ஸ்கிரீன் கோளாறு ஏன் வந்தது என்பதை மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குநர் வெங்கடரங்கன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கினார். பிஎஸ்ஓடின்னு சொல்லுவோம், ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். பேர் தான் ரொம்ப பயமா இருக்கும். இது என்னன்னா, கம்ப்யூட்டர்ல வந்து ஹார்ட்வேர் இருக்கு, அதுக்கு மேல விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கு மேல உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு. இந்த ஹார்ட்வேரும் விண்டோஸ் சாஃப்ட்வேரும் பேசுற அந்த இடத்துல இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து உட்காரணும். அப்பதான் அந்த மிஷினை செக்யூர் பண்ணும். அது அந்த லேயர்ல, அது அடித்தளம், ஒரு பில்டிங்க்கு அடித்தளம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இது உட்காரதுனால மிஷினே பூட் ஆக முடியல. விண்டோஸின் ப்ளூ ஸ்கிரீன் கோளாறால் எந்தெந்த துறைகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன என்பதையும் வெங்கடரங்கன் தெளிவுபடுத்தினார். இதுல ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஏர்லைன் 911 சேவை இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் தான் மக்கள் ஒரு எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விண்டோஸ் ரன் பண்ற பிசி எல்லாம் அந்த எண்ட் பாயிண்டோட இன்டர்ஃபேஸ் பண்றோம். ஒரு பேங்கிங் சர்வரோ எதுவும் இது வரைக்கும் அஃபெக்ட் ஆன மாதிரி எந்த நியூஸும் வரல. இது எண்ட் யூசர் இந்த கம்ப்யூட்டர்ல போய் இப்போ நீங்க ஒரு போர்டிங் பாஸ் வாங்குறீங்கன்னா அவங்க அந்த விண்டோஸ் அங்கே யூஸ் பண்றாங்க, அந்த மிஷின் வேலை செய்யல, அதனால அந்த சேவைகள் பாதிக்கப்படுது. வெகு விரைவில் இந்த கோளாறு சரி செய்யப்படும் எனவும் வெங்கடரங்கன் தெரிவித்தார். சென்னையில் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தேனாம்பேட்டையில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திடீரென அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தேனாம்பேட்டை SITE கல்லூரி அருகே உள்ள அம்மா உணவகத்தில் உணவினை சாப்பிட்டு பார்த்து தரத்தை ஆய்வு செய்தார். பின்னர் அம்மா உணவகத்தில் உணவருந்தியவர்களிடம் உணவின் தரம் குறித்தும் அங்குள்ள பயனாளர்களிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு புதிதாக பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் வாங்க 7 கோடி ரூபாயும், அம்மா உணவகங்களை புனரமைத்திட
14 கோடி ரூபாயும் ஒதுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என ஒரு கூட்டம் புரளிகளை கிளப்பிய நிலையில் நாளொன்றுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமானோரின் பசியாற்றும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திருச்செந்தூர் அருகே கரும்புச்சாறு கடையில் வேலை செய்ய பொறியியல் உள்ளிட்ட பட்டதாரி இளைஞர்கள் தேவை என்ற விளம்பரம் வைரலாகியுள்ளது. திருச்செந்தூர் அருகே மெய்ஞானபுரத்தில் உள்ள கரும்புச்சாறு கடையில் வேலைக்கு ஆள் தேவை என வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிஇ, பிஎஸ்சி, பிஏ படித்த 25 வயது முதல் 40 வயதுடையவர்கள் கரும்புச்சாறு பிழியும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும், வேலை நேரம் காலை 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி எனவும், மாத ஊதியமாக 18,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கரும்புச்சாறு கடைக்கு எதற்காக பட்டதாரிகளை தேர்வு செய்கிறோம் என்பதற்கு காரணங்களையும் கடை உரிமையாளர் அடுக்கியுள்ளார். படித்தவங்களுக்கு நல்ல உபசரிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் படித்தவங்களாக பார்த்து நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம். கணக்கு வழக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். கொஞ்ச நாளில் பில்லிங் செக்ஷன் போடலான்னு பார்க்கோம். அந்த பில்லிங் செக்ஷனுக்கு படித்தவங்க தான் தேவை. அதனால் நம்ம படித்தவங்களாக பார்த்து எடுக்கணும். இப்போ நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட நம்ம கொடுத்து மொத்தம் 20,000 சம்பளம் கூட கொடுத்துடலாம். படித்துவிட்டு வேலையின்றி இருப்பவர்களுக்காக இந்த வாய்ப்பளிப்பதாகவும் கடை உரிமையாளர் தெரிவித்தார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்கள் இடையே அடிதடி ஏற்பட்டதால் 4 பேர் காயமடைந்தனர். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செந்தில்நாதன் தரப்பினர் மற்றும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் விஜயகுமார் தரப்பினர் வழக்கு ஒன்று தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கிருந்த நாற்காலி, கற்களை வீசி சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே வழக்கறிஞர்கள் மோதிக்கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தொடர் மழையால் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கேரளாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் கேரள நிலப்பரப்பையொட்டி அரபிக் கடலோரம் உள்ள மாஹே பிராந்தியத்திலும் 3 நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் தத்தளித்துச் சென்றன. மாஹேவில் உள்ள மையாழிப்புழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மாஹே பிராந்தியத்தின் மூலக்கடவு, பந்தக்கால் பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதால் மாஹே மக்கள் கவலையடைந்துள்ளனர். தனது கணவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததை பார்த்த அதிர்ச்சியில் காதல் மனைவி அடிதடியில் இறங்கிய காட்சிகளே இவை. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்த விவேக் என்பவர் அனக்காப்பள்ளியை சேர்ந்த ஹரிதா என்பவரை 2020ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார். மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களது திருமண வாழ்க்கையில் திடீரென்று கடந்த சில மாதங்களாக விரிசல் விழத் தொடங்கியது. அந்த வகையில் அழகு நிலையம் ஒன்றில் தனக்கு அறிமுகமான மாதுரி என்பவருடன் முறை தவறிய உறவில் இருந்த விவேக் தனது மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினார். கணவரால் ஏற்பட்ட அடுத்தடுத்த அதிர்ச்சிகளால் மனம் நொந்து போன ஹரிதா தன்னுடைய கணவன் வேறொரு பெண்ணுடன் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று இருவரையும் நைய புடைத்தார். விரைந்து வந்த காவல்துறையினர் ஹரிதாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தபோய் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி திடீரென கவிழ்ந்தது. அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது லாரி மோதியது. நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பினார். மேலும் விபத்தில் சிக்கிய ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் இருவரும் முன்பக்க கண்ணாடியை உடைத்து வெளியேறினர். சாலை நடுவே எரிபொருள் திரவம் வழிந்தோடியதால் அப்பகுதியினர் அச்சமடைந்தனர்.
போலி சான்றிதழ் கொடுத்து IAS தேர்வில் வெற்றி பெற்ற பூஜா கேட்கர் மீது மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 821வது இடம் பிடித்த பூஜா கேட்கர் மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உதவி ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அதிகார துஷ்பிரயோகம் குறித்த புகாரின் பேரில் வாசி மாவட்டத்திற்கு அவர் மாற்றப்பட்டார். தந்தையின் வருமானத்தை மறைத்து OBC இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தியது, பார்வை குறைபாடு இருப்பதாக பொய்யான தகவலை அளித்ததாக பயிற்சி IAS அதிகாரியான பூஜா மீது புகார் எழுந்தது. இதையடுத்து அவரது பயிற்சி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி காவல்துறையினர் பூஜா கேட்கர் மீது மோசடி, ஏமாற்றுதல், IT சட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பூஜா கேட்கரிடம் விளக்கம் கேட்டு UPSC நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்தல், தேர்வில் வெற்றி பெற்றதை ரத்து செய்வது குறித்து பதிலளிக்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவர் அளிக்கும் பதிலை வைத்து எதிர்காலத்தில் UPSC தேர்வு எழுத தடை விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சரின் வீட்டை முற்றுகையிட முயன்ற ஊர்காவல் படையினர் மீது காவலர்கள் தடியடி நடத்தியதால் அசாதாரண சூழல் நிலவியது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான ஊர்காவல் படையினர் ராஞ்சியில் உள்ள அம்மாநில முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தவும் கூட்டத்தை கலைக்கவும் காவலர்கள் லேசான தடியடி நடத்தினர். அமைதியான முறையில் போராட்டத்தை முடித்துக் கொண்டால் ஊர்காவல் படையினரின் கோரிக்கைகள் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. லஞ்சம் வாங்கிய அதிகாரியை மாறுவேடத்தில் சென்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கைது செய்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாறுவேடத்தில் சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கிய இளம் பொறியாளரை கையும் களவுமாக பிடித்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. உண்ணாமலைக்கடை பேரூராட்சி அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக சாம் செல்வராஜ் பணியாற்றி வருகிறார். இவர் ஒப்பந்ததாரர்களுக்கு ரசீது வழங்க லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP தர்மராஜ் தலையில் விக் மற்றும் கண்ணாடி அணிந்து மாறுவேடத்தில் அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது சாம் செல்வராஜ் ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் லஞ்ச பணத்தை வாங்குவதைக் கண்டு அவரை கையும் களவுமாக பிடித்ததாக கூறப்படுகிறது. தர்மராஜ் அளித்த தகவலின் பேரில் அலுவலகத்திற்கு வந்த மற்ற அதிகாரிகள் சாம் செல்வராஜின் உடைமைகள், கார் உள்ளிட்டவற்றை சோதனைக்கு உட்படுத்தினர். கணக்கில் வராத 5,34,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக சாம் செல்வராஜ், அவரது உதவியாளர் ஹரிஹரன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் 5 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். உயர் அதிகாரிகள் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் நியமனம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நிரப்பப்படுகின்றன. ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் போட்டித் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். 2014ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்றவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்தனர். போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய உயர்நீதிமன்றம் முந்தைய காலத்தில் தொடங்கிய தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது என கூறியது. எனவே ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுக்கும் முடிவை பொறுத்தது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக அவ்வப்போது பேச்சு அடிபடுவது அரசியல் வட்டாரத்தில் வழக்கமாக இருந்து வருகிறது. முதலமைச்சர் விரைவில் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதால் உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இது தொடர்பாக விளக்கம் அளித்தார். தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது.
திமுக எதிர்ப்பை மட்டுமே முதன்மையாக கொண்டு அவதூறு பரப்புவதற்கு கயவர்கள் காத்திருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுக இளைஞர் அணியின் 45வது ஆண்டு விழாவையொட்டி அக்கட்சி தொண்டர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் திமுக ஆட்சியை சீர்குலைக்க மதவாத, சாதியவாத, பாசிச சக்திகள் ஒருபுறம் காத்திருப்பதாகவும், திமுக எதிர்ப்பை மட்டுமே முதன்மை இலக்காக கொண்டு அவதூறுகளையும் பொய் செய்திகளையும் பரப்ப கயவர்கள் காத்திருப்பதாகவும் உதயநிதி கூறியுள்ளார். சதிகளை முறியடித்து 2026ஆம் ஆண்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க உறுதியேற்க வேண்டும் எனவும் திமுக இளைஞரணி தொண்டர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அறைகூவல் விடுத்துள்ளார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சித் தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் விழுப்புரம் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் தகவல் தொழில்நுட்ப அணியினர் சிறப்பாக செயல்பட அறிவுறுத்தினார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சித் தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். கூட்டணி பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற அவர் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கடுமையாக உழைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் எதற்கும் அவர் பதிலளிக்காமல் சென்றார். பொதுக்குழுவில் எடுத்த முடிவின்படி நீக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு மின்சாரத்துறையில் நடைபெறும் ஊழலை குறைத்தாலே மின்சாரத்துறை லாபத்தில் இயங்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு நடவடிக்கையை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அன்புமணி, மின் கட்டண உயர்வால் தமிழ்நாட்டில் 85% சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது 10,000 கோடி நட்டம்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு, இதற்கு என்ன காரணம்? மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். கடலூர் அருகே தன்னை அனாதை என திட்டிய காரணத்தால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொலை செய்து எரித்த நபர் கைது செய்யப்பட்டார். காராமணி குப்பத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் சுதன்குமார், அவரது தாய் கமலேஸ்வரி மற்றும் மகன் நிஷாந்தன் ஆகிய மூவரும் கடந்த திங்கட்கிழமை வீட்டில் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இது தொடர்பாக 7 தனிப்படைகளை அமைத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சென்னையில் பதுங்கியிருந்த சங்கரானந்த் என்ற நபரை கொலை தொடர்பாக கைது செய்தனர். அவரிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, பெற்றோரை இழந்தவரான சங்கரானந்தை அனாதை என காமேஸ்வரி திட்டியதாக, அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்திலேயே காமேஸ்வரி உள்ளிட்ட மூவரையும் அவர் கொலை செய்ததாகவும் தெரியவந்துள்ளது. சங்கரானந்திற்கு உதவியாக இருந்ததாக நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சாகுல் ஹமீத் என்ற நபரையும் கைது செய்த காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மேலும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்தது. பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜூன் 26ஆம் தேதி அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்த நிலையில் சிறை மாற்று வாரண்ட் மூலமாக திகார் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஜாஃபர் சாதிக் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை 3 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 16ஆம் தேதி அனுமதி அளித்தது. பின்னர் ஜாஃபர் சாதிக்கை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அமலாக்கத்துறையினர் மேலும் 12 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரினர். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி 4 நாட்கள் மட்டும் அனுமதி வழங்கினார். காவல் முடிந்து வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள் ஜாஃபர் சாதிக்கை ஆஜர்படுத்த அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கரூரில் ஆள் கடத்தல் வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு 12 நாள் நீதிமன்ற காவல் விதித்து கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி சான்றிதழ் அளித்து பத்திரப்பதிவு செய்தது மட்டுமின்றி அடியாட்களை வைத்து தன்னை தாக்கியதாக நில உரிமையாளர் பிரகாஷ் கடந்த மாதம் 22ஆம் தேதி வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே போலி ஆவணம் கொடுத்து நிலத்தை அபகரித்ததாக சார்பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த MR விஜயபாஸ்கர் 16ஆம் தேதி CBCID-யால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நில உரிமையாளரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் வாங்கல் காவல்துறையினர் MR விஜயபாஸ்கரை மீண்டும் கைது செய்தனர். இதனையடுத்து MR விஜயபாஸ்கர் கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.